நாட்டிலே சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் 1980ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு இருந்த இடஒதுக்கீடு, குறிப்பாக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில இருந்த இடஒதுக்கீடு 31% 50% உயர்த்தி சமூக நீதிக்கு வித்திட்டவரும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் சமூகத்திலே பெண் கல்வியை மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க முடியும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய தாலிக்கு தங்கம், அதுபோல பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய தாலிக்கு தங்கம் என்ற ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய கல்வி மேம்பாடு மற்றும் அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டை மையப்படுத்தி வாழ்நாள் முழுமைக்கும் பயனளிக்கக்கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி வெற்றி கொண்டு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவுடைய விரும்பு பெண்மணியுமான மாண்புமிகு இளைஞர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும், குறிப்பாக சமூகத்திலே கல்வியை மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்த முடியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரே ஆண்டில் 17 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 21க்கும் மேற்பட்ட பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், 40க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள், 3 கால்நடை ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்து ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பயில ஏதுவாக மருத்துவ கல்வியில் 7.5% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றி கல்வியில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3ஆம் தலைமுறை வலிமைமிக்க ஒற்றை தலைமை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும், மேலும் இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய மக்களின் உயிரை காக்க அந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்தியாவுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ தலைவரும் தற்போது ராஜ்யசபா எம்பியாக அண்ணன் எடப்பாடியார் ஆதரவோடு பொறுப்பேற்க இருப்பவருமான அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற அனைத்து நிர்வாகிகளையும், மேலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களையும் மற்றும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களையும், மேலும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் கோபி அவர்களையும், அண்ணன் தங்கமணி அவர்களையும், வேப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அண்ணன் மஞ்சமுத்து அவர்களையும், இன்னும் நான் பெயர் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களையும் சகோதரர்களையும் நான் பெயர் கூறியதாக என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த பெருமுறை பிரச்சார கூட்டத்திற்கு பெறலாக கலந்து கொண்டிருக்கிற மகளிர் பிரிவையோ இளைஞர் பிரிவையோ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் இந்த பெருமுறை பிரச்சாரத்திற்கு வருகை என்று நிறைவேற்று தமிழகத்தில் மாரத்தான் அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. மாரத்தான் வச்சா ஓடுவாரு. அவர் பேரு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம். அவர் என்ன சொல்றாரு, இது போல அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும்
முன்னாள் பால்வளத்துறை தலைவருமான எனது அன்பிற்கும் ஒரு மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய அண்ணன் பச்சமுத்து அவர்களை இங்கே வருகை என்று வரவேற்று அவரோடு வருகை பெறுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடலூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் மாநிலங்களோடு முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவருமான அண்ணன் கருப்பையா அவர்களையும் இங்கே வருகை வரவேற்று இந்த மாரத்தான் அமைச்சர் என்ன சொல்றாரு, இதுபோல தமிழகத்துல கஞ்சாவே இல்ல, ஜீரோ கஞ்சா அப்படின்னு வெக்கமே இல்லாம பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை மாநகரம். இந்த சென்னை மாநகரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில 3 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தலைவர் ஜாபர் சாதிக் என்பவர் திமுகவில் அயலக அணியில பொறுப்பில் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதுபோல திருத்தணி ரயில் நிலையத்துல வட மாநில இளைஞர் சூரஜ் என்பவரை 4 கஞ்சா போதை இளைஞர்கள் அறிவாளர் வெட்டு என்று வெட்டி வன்முறை தாக்குதல் நடத்துறாங்க. அதையும் நாம் அனைவரும் காணொலியில பார்த்தோம். அதோடு மட்டுமில்லாம திருப்பூர்ல ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர ஒரு கஞ்சா போதை இளைஞர் கத்தியோடு துரத்தின சம்பவத்தையும் நாம பார்த்தோம். இதோடு மட்டுமில்லாமல் ஒரு அதிர்ச்சியூட்ட சம்பவம் இருக்கு. இங்கே காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் காவல் அதிகாரிகள் சுமார் 850 பேர் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருந்த அவர்களுக்கு உதவி செய்வதாக உளவுத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு ஸ்டாலினும் சுப்பிரமணியமும் என்ன பதில் சொல்ல போறாங்க சிந்திச்சு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய செய்தி, நீலகிரி மாவட்டம் ஊட்டியில அங்கே போக்குவரத்து காவலராக பணியாற்றக்கூடிய நசீர் அகமது என்ற போக்குவரத்து காவலர் நேரடியாக அவரே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இந்த ஸ்டாலின் அவல ஆட்சியுடைய உச்சம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எங்க கஞ்சா வைக்கிறோம், அதனால நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம வீட்டில இருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அங்கெல்லாம் பள்ளி முன்பாகவும் கல்லூரி முன்பாகவும் கஞ்சா விற்பனை நடக்குது. இது ஏன் அதிகமா நடக்குதுன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தான் இந்த போதைப் பொருள் மற்றும் கஞ்சா விற்பனைக்கு டீலரா இருந்து செயல்படுறாங்க. அதனாலதான் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இங்கு அனைத்து வீதிகளிலும், தமிழகத்தினுடைய அனைத்து வீதிகளிலும், அனைத்து தெருக்களிலும் பள்ளி கல்லூரி என்று தொடங்கி அனைத்து இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த ஸ்டாலின், திறனற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் காரணம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி நாளைக்கு அவங்க மனித வளம் உடங்கக்கூடிய சூழல் ஏற்படும். மனித வளம் உடங்குச்சுன்னா நாளைக்கு உங்க குடும்பத்தில் அந்த வருமானம் இல்லை. அந்த இளைஞர் வளர்ந்து படிச்சு வேலைக்கு போனா வருமானம் இருக்கும், அந்த வருமானம் முறைக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தனியார் வருமானம் முடங்குகின்ற பொழுது அது ஒட்டுமொத்தமாக நாட்டு வருமானத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இந்த நிலை நீடித்தால் வருங்காலங்களில் நாம் அடிப்படை தேவைகளுக்கு கூட, உண்ண உணவுக்கு, உடுக்க உடைக்கு கூட அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு நம்மை திமுக கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை இங்கே கூடியிருக்கிற மகளிர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த படிக்கிற மாணவர்களுக்கு மாண்புமிகு இறைதேவ புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் கல்வி ரீதியிலான டிஜிட்டல் புரட்சிக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதற்கு பின்னிட்டு ஆட்சி பொறுப்பேற்றாங்க எடப்பாடி அவர்களும் கிட்டத்தட்ட 53 லட்சம் அதற்கு மேற்பட்ட மடிக்கணினியை மாணவர்களுக்கு வழங்கி கல்வி ரீதியிலான டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திட்டது அண்ணன் எடப்பாடி அரசு. ஆனா அப்ப திமுகவில் எதிர்கட்சியா இருக்கும் போது கடந்த 2021 வாக்குறுதியை 163 என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு கையடக்க கணினி தருகிறோம், அதாவது டேப்லெட் தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட இணையதள வசதியுடன் கூடிய டேப்லெட் தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சி பொறுப்பை ஏற்று 60 மாத காலம், 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. எந்த மாணவர்களுக்கும், அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கல.
அதுபோல கல்லூரி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கல, கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுடைய ஓட்டு வங்கியை கருத்தில் கொண்டு இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்க படிச்சு முடிச்ச உடனே அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு. ஆனா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கல, கல்லூரி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கல. அவர்கள் கொடுக்கிறது போலவே கடந்த 4 ஆண்டுகளாக தான் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் கொடுக்கல. இப்பதான் தேர்தலை மையப்படுத்தி அவங்க கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் நாடகங்களை, திமுகவின் தில்லுமுள்ளுகளை புரிந்து கொண்ட மாணவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் வேற எடுத்து அப்படியே சுரண்டுறாங்க. அதை சுரண்டியதோடு மட்டும் இல்லாம அதை படமாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ஆளும் திமுக அரசுக்கு எதிரான போக்கை இந்த மாணவர்கள் பதிவு செஞ்சாங்க. உடனே திமுக என்ன பண்றாங்க, இந்த லேப்டாப் தயாரிச்ச நிறுவனத்தின் வழியாக செய்தி வெளியிடுறாங்க. ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் சுரண்டுனா அவங்களுக்கு வாரண்டி கிடையாது என்று அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த திமுக அரசு மக்கள் விரோத போக்கை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறது. அதோடு இப்ப மாணவர்கள் விரோத போக்கையும் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறது என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் இந்த கிட்னி திருட்டு நடந்தது. உடனே என்ன பண்ணாங்க, அங்க அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை உரிமை ரத்து செய்யப்பட்டதா அறிவிச்சாங்க. ஆனா அதோடைய உரிமையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்பவர் தான் அதனுடைய உரிமையாளர். அவர்கிட்ட இதுவரை ஒரு முறை கூட விசாரணை நடத்தவில்லை இந்த ஆளும் திமுக அரசு. மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப கிட்னி திருடுறவன் திமுகவில் இருந்தா அவன்கிட்ட விசாரணையே கிடையாது. அப்ப இதை மக்கள் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம இந்த வழக்கை விசாரித்து வந்த தென்மண்டல ஐஜி ரேமானந்த் சின்ஹா என்பவர் ஆவடி கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதனால இந்த வழக்கு விசாரணை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, முன்னாள் கருணாநிதி ஆட்சி காலத்துல வனத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜ் என்பவருடைய மருமகன் ராஜரத்னம். இந்த ராஜரத்னம் திருச்சி தில்லை நகரில் இருக்கக்கூடிய ஸ்டார் கிங்ஸ் மருத்துவமனைய நிர்வாக இயக்குனர். இவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து மகாராஷ்டிராவுக்கு போய் அங்க ஏழை எளிய விவசாயிகள் அவர்களை மையப்படுத்தி அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களிடத்தில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு இன்றைக்கு மகாராஷ்டிரா சிறப்பு புலனாய்வு போலீசார் ராஜரத்னத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவரை தேடிட்டு இங்க வந்துட்டாங்க. இதை எதுக்காக சொல்றோம்னா, பொதுவா சொத்து குவிப்பு, ஊழல் முறைகேடு, பாலியல் சீண்டல், இது போல பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது, இது போல செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த திமுக இப்போது கிட்னி திருட்டில் இறங்கி இருக்கிறது என்பதை மக்கள் ஆகிய நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி அமைச்சா அரசு மருத்துவமனையில கூட ஏழை எளிய மக்கள் மருத்துவத்துக்கு செல்லும் போது உங்கள் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக அவர்கள் கழட்டி விற்பனை செய்து வியாபாரம் செய்து விடுவார்கள் என்பதை நாம் மக்களாகிய நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்காக தான் இந்த காத்து. அதோடு மட்டும் இல்லாம காலத்தின் அருமைக்கு இப்ப கடைசியா திருப்பரங்குன்றத்துல தீபத்தூர் ஏற்றது, கார்த்திகை தீபம் தோறும். அது முன்னாள் நாயக்கர்கள் காலத்துல கடைபிடிக்கப்பட்டு வந்ததாகவும், முகமதியர்கள் கால படையெடுப்புக்கு பின் அங்கே தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டு வந்ததாகவும் வரலாற்று ஆய்வு நூல்கள் தெரிவிக்குது. இதுல தீபம் ஏற்றும் கார்த்திகை தீபத்துல தீபத்தூர் அப்படின்னு வழக்கு போறாரு. அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி அதுல தீபம் ஏற்றலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அந்த காவல்துறை மற்றும் அந்த சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு உரிய அவருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இருந்த போதிலும் ஆளும் திமுக அரசு என்ன பண்ணுது, இந்து மத விரோத போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அன்று கார்த்திகை தீபத்தன்று அங்கே 144 தடை உத்தரவை பிறப்பித்து அங்கே இந்து மத மக்களுக்கு விரோதமாக அங்கே தீபம் ஏற்ற விடாமல் அவர்களை தடுக்கிறது. அதோடு மட்டும் இல்லாம அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மேல்முறையீடு செல்றாங்க திமுக ஆளும் திமுக அரசு. அப்ப மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்றாரு, அதாவது ஆளும் திமுக அரசு
தனது அரசியல் சுய நோக்கங்களை அடைவதற்கு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என்று கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அதுபோல ஆளும் திமுக அரசு என்ன தீபத்தூண்ல தீபம் ஏற்றினா அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று ஆளும் திமுக அரசு கூறுவது ஒரு வலிமை மிக்க அரசுக்கு அபத்தமானது, முட்டாள்தனமானது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல அங்கே தீபத்தூண்ல தீபம் ஏற்றினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறுவது சட்ட ஒழுங்கை காப்பதில் ஆளும் திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய இயலாமையை வெளிக்காட்டுகிறது என்று கண்டித்த நீதிபதிகள் இனி வரும் கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்ற வேண்டும், அதுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஆளும் திமுக அரசுக்கு சவுக்கு அடியும் சமுட்டி அடியும் இந்த நீதிமன்றம் தெரிவித்தது. அதோடு இவங்க திரும்ப என்ன பண்றாங்க, இந்த வழக்கு திரும்ப அந்த அவமதிப்பு வழக்கு போட்டாங்க அரசுக்கு எதிராக. உடனே போய் இவங்களே 144 தடை உத்தரவு போட்டு இவங்களே போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பும் கேட்டு இது மாதிரி இரு நாடகத்தை அரங்கேற்ற திமுக அரசு. ஆகவே எனக்கு பின்னாலே பெரியவர்கள் பேச இருப்பதால் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய நன்றியை கூறி இனிவரும் காலம் அது அதிமுக காலம். ஆகவே எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்பி மும்பை முதல்வர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்.